ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன பைப்லைன்ன்ற ஒரு கொரியன் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். படம் என்னமோ ராபரி மூவி தான், பட் இந்த படத்துல கொள்ளையடிக்கப்பட போறது பணமோ நகையோ பெயிண்டிங்கோ அந்த மாதிரி இல்ல. இந்த பணம் நகையோட விலையவே தீர்மானிக்கக்கூடிய உலகத்தோட எல்லா மூலையிலயும் டிமாண்டா இருக்க பெட்ரோலியத்தை தான் கொள்ளையடிக்க போறானுங்க. நம்ம ஊர்ல இன்னும் அந்த ஃபெசிலிட்டி வரல. ஆனா கொரியாவில அண்டர் கிரவுண்ட்ல போற பைப்லைன் மூலியமா ரிசர்வாயர்ல இருக்கக்கூடிய பெட்ரோலை தினசரி வேற வேற இடத்துக்கு ஷூட் பண்ணுவாங்க. அப்படி பெட்ரோலியம் போற பைப்லைன்ல ஓட்டைய போட்டு ஆட்டையா போட ஒரு கும்பல் ரகசியமா ட்ரை பண்ணுது. இதுல நடக்கிற கலவரங்கள், அதனால ஏற்படுற வன்முறைகள், ஒருத்தவன் இன்னொருத்தவனுக்கு பண்ண நினைக்கிற துரோகம், இதுக்கு நடுவுல வைக்கிற படா ட்விஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி கிளவரா எப்படி பெட்ரோலியத்தை கொள்ளையடிக்கிறானுங்க, அது மூலியமா சில பேருக்கு எப்படி எல்லாம் விபதி அடிக்கிறானுங்க, இப்படின்னு மொத்த விறுவிறுப்பும் கலந்த ஸ்டோரி தாங்க படம். வாங்கலாம் பைப்லைனை வைப் பண்ணி எடுக்கிறது எப்படி படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நான் இன்ட்ரோலே சொன்னல, கொரியாவில அண்டர் கிரவுண்ட்ல போற பைப்லைன் மூலியமா கவர்மெண்டோட ரிசர்வாயர்ல இருந்து தினசரி வேற வேற இடத்துக்கு பெட்ரோல் ஷிஃப்ட் ஆகும்னு அதை ட்ரில் போட்டு திருடி அதை வச்சு பணம் பாக்குறதுக்குன்னே ஒரு கும்பலும் இருக்கு. இதெல்லாம் எழுத்தா போட்டு காட்ட அடுத்து ஒரு லோக்கல் ரவுடி கும்பல் பெட்ரோலியம் போற பைப்லைன்ல ஓட்டையை போட்டு திருட பைப்லைன் போற இடம் வரைக்கும் டனல்லாம் நோண்டி வச்சிட்டானுங்க. ஆனா எல்லாராலையும் பைப்ல ட்ரில் போட்டுற முடியாது. ஏன்னா பைப்லைன்ல பெட்ரோல் வருது இல்ல, கொஞ்ச நஞ்சலாம் இல்ல, பயங்கரமான பிரஷர்ல வரும். இவனுங்க பாட்டுக்கு எசக பசகா ட்ரில் போட்டு அதே பிரஷர்ல பெட்ரோல் வெளியே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. சோ ட்ரில் போடுறதுக்கு ஒரு திறமையான ஆள் வேணும். அதுக்கு இந்த கேங் ட்ரில் பிட்ன்ற ஒரு ஆளை வர வைக்கிறாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹோல்ஸா இருந்தாலும் சரி, பயபுள்ள கனக்கச்சிதமா போட்டு முடிச்சிரும். பட் இந்த பைப்ல போட போறது என்னமோ 1 இன்ச் ஹோல் தான். எப்படியோ வந்துட்டான், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தா பெட்ரோல் எடுத்துடலாம்னு கேங்கோட லீடர் ஆர்வமா இருக்கான். வந்தவனும் சட்டைக்கெட்டெல்லாம் கைட்டு போட்டுட்டு மிஷின்ல ட்ரில் பிட்ட மாட்டி பைப்ல ஒரு இறக்குறாங்க. ஆனா இந்த மூதேவிக்கு ஒழுங்கா ட்ரில் போட தெரியலங்க. கரெக்டா பெட்ரோல் இந்த இடத்தை கிராஸ் பண்ண போறப்போ ட்ரில்ல போட்டு டியூபை வச்சு பெட்ரோல் எடுக்கணும். ஆனா இவனுக்கு டைமிங் சரியா தெரியாம கரெக்டா பெட்ரோல் இந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனதும் பைப்ல மிஷினை வச்சு குத்துன்னு குத்தி ஓட்டைய ஃபுல்லா இறக்கிடுறான். பிரஷர்ல பெட்ரோல் வெளியே வந்து இடமே ஃபயரும் ஆயிடுது. எடுத்தானுங்க பாருங்க, கேங் லீடரும் ட்ரில் பிட்டும் ஒரு ஓட்டம். ட்ரில் பிட்டோட பேண்ட் எல்லாம் பத்திக்குது. பேண்ட்டை கைட்டி போட்டுட்டு ஜட்டியோட ஓடுறான். இன்னொரு பக்கம் கேங் லீடர், அட சூனியம் பிடிச்ச சுட்ட பழம், நீ தாண்டா டிரைவர், உன்னைய தாண்டா கூப்பிடணும், உங்காம திங்காம டனலே க்ளோஸ் பண்ணிட்டியடா அப்படின்னு ட்ரில் பிட்ட அடிச்சு பிரிபிரின்னு பிரிக்கிறான். இங்க சீனை கட் பண்ணா ஹீரோவோட இன்ட்ரோ. ஆளு பார்க்க பால் புட்டி மாதிரி இருந்தாலும் பண்றதெல்லாம் பாகிஸ்தான் வேலை. தனக்குன்னு தனியா ஒரு ஒர்க் ஷாப்பு, ராயலான வாட்ச், பிராண்டான ட்ரெஸ், சோக்கான ஒரு காருன்னு ஹீரோ ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காப்புல. சோ இப்ப நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோ கார் எடுத்து கிளம்புறாரு. இந்த பக்கம் இவனுக்கு பெட்ரோலை திருட போன டனல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அங்க போலீஸ் எல்லாம் விசாரணைக்காக வந்துடுறாங்க. இந்த கூட்டத்துல ஒரு டம்மி போலீஸ் இருக்காருங்க. டிபார்ட்மெண்ட்ல எவனோ அவரை பெருசா மதிக்க மாட்டான். ஆனா மேல் மாடியில கொஞ்சம் விஷயம் உள்ள ஆள் தான். இங்க நடந்திருக்க சம்பவத்தை வச்சு, ஏங்க நான் 4 வருஷத்துக்கு முன்னால ட்ரில் பிட்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணல, அவன் தான் இதையும் பண்ணிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. நீங்க பெர்மிஷன் குத்தீங்கன்னா அவனை நான் திரும்ப அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சீஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்டா, உன் வேலை என்ன, கிரைம் சீனுக்குள்ள எவனும் வராம ஸ்டாப் பண்றது தானே, வாட்ச்மேன் வேலை பார்க்காம நீ ஏன் தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்க, நவுறு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சீஃப் டம்மி போலீஸ்ட சொல்லிட்டு இருக்க. அதே டைம் ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ண போறாரு. அப்பதான் நமக்கு ஒரு மேட்டர் தெரியுது. நல்லா ஃபங்க் வச்ச பங்களா நாய் மாதிரி இருக்கான்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரிப்பா பெட்ரோலியம் போற பைப்லைன்ல ட்ரில் போடணும், ட்ரில் பிட்ன்ற ஒரு ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டேன், படும் திறமசாலியாமே, ஆனா அவன் கேட்கிற அளவு காசுலாம் கொடுக்க முடியாது, இவ்வளவு தரேன், நீ அவனை கூட்டிட்டு வான்னு கேங் லீடர் பங்கு மண்டையங்கிட்ட தான் கேட்டிருக்கான். ஆக்சுவலா நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோமே ஒருத்தன ட்ரில் பிட்னு, அவன் ட்ரில் பிட்டே இல்ல, உண்மையான ட்ரில் பிட் ஹீரோ தான். ஹீரோவோட ரேஞ்சுக்கு ஏத்த காசு தரலன்னு பங்கு மண்டையன் வேற ஒரு ஆளை ஃபேக்கா ட்ரில் பிட்னு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கான். அதான் அங்க பத்திக்கிச்சு. எவனோ ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு ட்ரில் பிட்னு ஹீரோவோட பேரும் சிக்கிக்கிச்சுல்ல. தோ இப்ப கூட ஹீரோ பங்கு மண்டையன் கூட பேசிட்டு இருக்க இடத்துல வெளியே நின்னு டம்மி போலீஸும் அவரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வெளியே தான் நிக்கிறாங்கன்றத இங்க இருந்த மிரர் மூலியமா ஹீரோ பாத்துறாரு. ஐயா போலீஸ் ஐயா, ஃபாலோ பண்றவனுக்கே பச்சையா தெரியற மாதிரி எப்படி ஃபாலோ பண்றதுன்றத உங்கள்ட்ட இருந்து தான் ஐயா கத்துக்கணும். யாரையா உங்களுக்கு எல்லாம் போலீஸ்ல வேலை கொடுத்தது, செத்த உள்ள வாங்கலாம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டதும், டேய் நடிக்காதடா, நேத்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் சம்பவம் நடந்தது இல்ல, அங்க ஒரு ட்ரில் பிட் இருந்துச்சு, நீ யூஸ் பண்ற மாதிரியே அந்த ட்ரில் பிட் இருந்துச்சு, அந்த வேலையை நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியும், நான் விசாரணையில கேள்விப்பட்டேன், எவன் ட்ரில் போட வந்தானோ அவனோட பேண்ட் பத்திக்கிச்சாமே, சோ நீ உன் பேண்ட தூக்கு, உன் கால்ல மட்டும் காயம் இருந்துச்சு, அதை நீ தான் பண்ணன்னு கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு போலீஸ் கேட்டு ஹீரோ காலெல்லாம் தூக்குறாரு. இவர் தான் அந்த வேலையை பார்க்கலையே. சோ எந்த காயமும் இல்ல, ஹீரோவை அப்படியே விட வேண்டியதா போச்சு. ஆனா டம்மி போலீஸ் இதை அப்படியே விடுற மாதிரி இல்ல. நேரா சீஃப் கிட்ட போயிட்ட, சீஃப் இவனுங்க இந்த ஒரு இடத்துல பைப்ல ஓட்ட போட்டு பெட்ரோல் எடுக்க பாத்துருக்கானுங்கன்னா இது இப்படியே நிக்காது சீஃப், பெருசா ஏதாச்சும் பிளான் பண்ணுவானுங்க, நீங்க இந்த கேஸை என்கிட்ட மட்டும் கொடுங்களேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ கேட்டோம். டேய் பிரச்சனைக்குரிய பீதாம்பரம், எத்தனை தடவை தாண்டா நான் உன்னை அசிங்கமா கேட்கறது, திருந்தவே மாட்டியாடா நீ, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருடா போடா அப்படின்னு சீஃப்
சீப் டம்மிய மதிக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம பேர்லயே போயிட்டு வேற எவனோ செய்யறேன்னு சொல்லி சொதப்பிட்டான். யார் அவ்வளோ பெரிய கஞ்ச பசங்க, ஒரிஜினலுக்கு காசு கொடுக்காம டூப்ளிகேட்டுக்கு காசு கொடுத்து மொக்க வாங்கினவனுங்க அப்படின்னு கேங் லீடர் மீட் பண்ணி கேங் லீடர் வேற ஒரு டனல் நோண்டி அங்க இருக்க பைப்ல பெட்ரோலை திருடுறதுக்கு ரெடியா இருக்கான். ஹீரோ அவங்கிட்ட போனதும் தப்புதான்ப்பா, உன்னை விட்டுட்டு உன்னோட ஃபேக்குக்கு போனது நான் தப்பு தான். இப்ப நீ கேட்ட பணம் என்கிட்ட ரெடியா இருக்கு, அவனை மாதிரி எதுவும் குழப்பி வைக்காம நீயாவது காரியத்தை கச்சிதமா முடிப்பா அப்படின்னு கேங் லீடர் கெஞ்சறான். ஹீரோவும் செம்மையா ட்ரில் போடுறாங்க. இதுக்கு முன்னால ஒருத்தன் வந்தானே அவன மாதிரி ஃபுல்லாலாம் இருக்கல. பெட்ரோல் பைப் லைன்ல வரதுக்கு 3 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள பைப்போட திக்னஸ் ஒரு 10 mm இருக்குன்னு வைங்களேன். ஹீரோ 9 mm மட்டும் தான் ட்ரில்லையே போடுறாரு. ஏண்டா அந்த மீதி ஒரு mm யார் போடுறது? வட கொரியால இருந்து வாட்ட சாட்டமா யாரையாவது வர சொல்லிருக்கியா என்ன அப்படின்னு லீடர் கேட்டதும் அதுதாங்க தொழில் நேக்கே. பெட்ரோல் ஃபோர்ஸா வருது இல்ல, நான் விட்டு வச்சிருக்க மீதி ஒரு mm பெட்ரோல் பாத்துக்கும், வர பிரஷர்ல தானா அந்த ஒரு mm பொழந்துக்கும், நீங்களே பாருங்களேன் அப்படின்னு போட்ட ட்ரில்லுல டியூபை மாட்டி விட்டுட்டு இன்னும் பெட்ரோல் இங்க வரவே இல்ல, ஆனா வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோவுக்கு அப்படி ஒரு கான்பிடன்ஸ். ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே பிரஷரா வந்த பெட்ரோல் ஹீரோ விட்டு வச்சு அந்த ஒரு mm கிளியர் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டுட்டு இவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க டியூப் மூலியமா லிட்டர் கணக்குல வருது. ஆக வேலை ஸ்மூத்தா முடிஞ்சுதா. ஹீரோ கிட்ட காசை கொடுத்துட்டு கூடவே லீடர் இன்னொரு ஆஃபரையும் கொடுக்குறான். எவ்வளவு நாள் தான்ப்பா இப்படி சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்ப, உனக்காக ஒரு பெரிய வேலை இருக்கு, நீ இந்த இடத்துக்கு போய் என்னோட பாஸை மீட் பண்ணு அவர் சொல்லுவாருன்னு கேங் லீடர் ஒரு இடத்த சொல்லி அனுப்புறான். அங்க ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் இருக்கான். அவனும் ஹீரோ மாதிரியே சின்ன பையன் தான். இந்த க்ரூட் ஆயில ரீஃபைன் பண்ற ஃபேக்டரியை வச்சிருக்கான். சோ இப்ப அவன் ஹீரோக்கு கொடுக்குற வேலை என்னன்னா ரிசர்வாயர்ல இருந்து பைப் லைன் மூலியமா வேற வேற சிட்டிக்கு தினசரி பெட்ரோல் டிராவல் ஆகுது இல்ல, அதுல 2 சிட்டியோட பைப் லைன் பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஒரே நேரத்துல அந்த 2 பைப் லைன்லயும் ஓட்ட போட்டு நீ தான் எனக்கு பெட்ரோல் எடுத்து கொடுக்கணும்னு ரிச் மேன் டிமாண்ட் வச்சதும் நாங்க நீங்க விளையாடுறீங்க, ஒரே நேரத்துல 2 பைப்ல இருந்தும் பெட்ரோல் எடுத்தா எத்தனை லிட்டர் பெட்ரோல் வரும் தெரியுங்களா, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே 1000 டேங்குக்கு மேல வேணும், எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னு ஹீரோ கேட்டா இப்ப இவங்க நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு மலைக்கு மேல வாட்டர் டேங்க் ஒன்னு இருக்கு, பெரிய வாட்டர் டேங்க், இப்ப யூஸ்ல இல்லாம சும்மா தான் இருக்கு, எடுக்கிற பெட்ரோலை அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ரிச் மேனோட பிளான். இன்னும் 50 நாளைக்குள்ள வாட்டர் டேங்க் இருக்க இடத்தை கிளியர் பண்ணி அங்க அபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கட்ட போறாங்க. சோ அதுக்குள்ள ஹீரோ அந்த வேலையை முடிக்கணும். இதுக்கு நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு ரிச் மேன் சொன்னதும் அதெல்லாம் சரி வராது, எவ்வளவு பெரிய வேலை, இத வேற குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடியன்றீங்க, என்ன மாதிரியான ரிஸ்க் தெரியுமா, ரிஸ்க்கு ஏத்த ரிஸ்க் சாப்பிட வேணாமா, சோ நீங்க சொன்ன அமௌண்ட்லாம் செட் ஆகாது, 1 மில்லியன் கொடுத்துருங்க, கிளீனா வேலையை முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஹீரோ அவரோட வேலையை சொல்ல ரிச் மேனும் ஒத்துக்கிறான். இதுல ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோ கூடவே சேர்ந்து இன்னும் 3 பேர் வேலை பார்க்க போறாங்க. அதுல ஒருத்தவர் கொஞ்சம் வயசானவரா இருக்காரு, அவரோட பேரை நம்ம அங்கிள்னு வச்சுப்போம். ரெண்டாவது ஆள் ஆரம்பத்துல நான் தான் ஹீரோன்னு ஹீரோவோட பேரை யூஸ் பண்ணி ஒருத்தவன் பல்ப் வாங்கினான்ல அவன் ஒரு வெல்டர். மூணாவது ஆள் டனல் நோன்றவன், அவன் பேரை நம்ம ஃபேட்டின்னு வச்சுப்போம். இவங்க பல்ல நோண்டி போக போற பைப் லைன் ஒரு ஹோட்டலோட பேஸ்மெண்ட்ல இருக்கு. சோ அந்த ஹோட்டலையே பல்ல நோன்றதுக்காக லீஸ்க்கு எடுத்துட்டாங்க. ரிசப்ஷன்ல எப்பவுமே ஒரு பொண்ணு இருப்பா, அவ பேரை நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். சப்போஸ் இவங்க பல்ல நோண்டிட்டு இருக்கப்போ யாராவது ஹோட்டலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கீழே இருக்கவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அவ ஒரு அலாரமா ஆன் பண்ணுவா. கீழே இருக்கவங்க உசாராய்க்க வேண்டியதுதான். இதுக்கு மேல வேலை செய்ய வந்திருக்க 4 பேர்கிட்டையும் ரிச் மேன் ஒரு டீல் போட்டிருக்கான். வேலை முடிகிற வரைக்கும் 4 பேரும் ஹோட்டல்ல இருந்து வெளியே வர எங்கேயும் போக கூடாது. அதுல ஒரு ஆள் போயிட்டா கூட அதோட டீல் கேன்சல் ஆயிடும். இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிச் மேன் எவ்வளவு பணம் கொடுத்தானோ அதை இவங்க டபுளா ரிச் மேனுக்கு கொடுக்கணும். இப்படி கேங் லீடர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னதும் ஹீரோ 3 பேரை கூட்டிக்கிட்டு டனல் நோண்ட வேண்டிய பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. பேஸ்மெண்டோட தரையில ஆல்ரெடி செப்டி டேங்கோட தண்ணி எல்லாம் போற மாதிரி ஒரு டனல் இருக்கு. அது இவங்களுக்கு தேவையே இல்லாத ஒண்ணு. சும்மா அதை பார்த்து வச்சுக்கிட்டு இந்த செவுத்தை உடைச்சு டனல் நோண்டாதான் இவங்க நினைக்கிற பைப் லைனுக்கு போக முடியும். சோ இந்த இடத்துல பள்ள நோண்டுங்கடான்னு ஹீரோ சொன்னா பக்கத்துல இருந்த அங்கிள், தம்பி நீ சொல்ற மாதிரி பண்ணா சரி வராதுப்பா, நான் கடந்த 30 வருஷமா சிவில் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அண்டர் கிரவுண்ட்ல எது எது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியும். நீ சொல்ற இடத்தை விட 10 அடி தள்ளி பள்ள நோண்டோன்னு வையன், பக்காவா இருக்கும்பா அப்படின்னு அவர் ட்ரபிள் கொடுத்ததும், யோ தெலுங்கு தேவதாஸ், வயசுல பெரிய ஆளா இருக்க, விஷயம் தெரியும்னு சொல்ற, அதனால உன்னை நம்பி நான் இறங்குறேன். நாளை பின்ன இதுல ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னு வைய, உன்னை கை காட்டிட்டு நான் மாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன், புரியுதுல்ல அப்படின்னு ஹீரோ வார்னிங் கொடுத்து டனல் நோண்ட சொன்னதும் எடுத்தாம் பாருங்க ஃபேட்டி கையில சுத்திய, யார் நிக்கிறா என்னன்னு கூட பாக்கல, ஓடி வந்து செவுத்துல ஒரு இடி இடிச்சதுதான், செவுரு பொல்ல 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 பொல்லன்னு கொட்டுது. சோ டனல் நோண்ட வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரிச் மேன், இவன் ஃபேக்டரி ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு போல, ஏகப்பட்ட கடன், ஃபேக்டரியை திரும்ப தூக்கி நிறுத்துறதே கஷ்டம், எல்லா சைட்ல இருந்தும் கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் பேங்க்ல இருந்து கடைசியா வந்த லோன் அமௌண்ட் வச்சு ஏதாவது ஒரு கடனோட இன்ட்ரெஸ்ட் கட்டுவான்னு பார்த்தா இருக்க காசை வச்சு எவ்வளவு பெட்ரோல் வாங்க முடியுமோ அவ்வளவு பெட்ரோல் வாங்கி போடுங்கன்னு பிஏ கிட்ட சொல்றான். ஏன்பா ஈஸியா கிடைக்கிற ஒன்ன வாங்கி போட்டு நமக்கு பைசா தேராதுப்பா, இது தேவையில்லாத வேலைன்னு பிஏ அட்வைஸ போட்டதும் சோப்பா யோ பூம் பூம் பூமர், எனக்கு தெரியும்யா எது சரி எது தப்புன்னு, நான் சொல்றத மட்டும் பண்ணியா அப்படின்னு பெட்ரோல் வாங்கணும்ன்றதுல ரிச் மேன் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான். அதோட இந்த பக்கம் டனல் நோண்டிட்டு இருக்க இடத்துக்கு வந்தா 4 பேர்ல வெல்டர் எப்ப பாரு எதையாவது சொல்லி குடைச்சல் கொடுக்குறான். குறிப்பா அவனுக்கு ஹீரோவையும் ஹீரோவுக்கு கீழே வேலை செய்யறதும் பிடிக்கல. நீ என்ன பெரிய முடி, நாங்க உனக்கு கீழே வேலை செய்யணும் அப்படின்னு இவன் திமிரு காட்டினதும் 2 குத்தாரு பாருங்க ஹீரோ. ஏண்டா நல்லா மனு போட்டு பாக்குற
மத்திய சிறை கைதி மாதிரி இருந்துகிட்டு உன்னோட வண்டவாளெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? வேலையே தெரியாம என் பேரை வச்சு காசு சம்பாதிக்க பார்த்தவன் தான்டா நீ. அப்ப மட்டும் உனக்கு என் பேர் தேவைப்பட்டுச்சு, இப்ப எனக்கு கீழே வேலை செய்யணும்னா உனக்கு கசக்குதா? இங்க பாரு, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, நான் தான் இங்க கேப்டன். நான் சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லனா வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு மிரட்டி உருட்டி ஹீரோயினை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் டம்மி போலீஸ் எல்லாரையும் அம்மியில அரைக்கிற வரைக்கும் ஓய மாட்டான் போல. கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் பெட்ரோல் திருட வாய்ப்பு இருக்குன்னு அவன் சந்தேகப்படுறானோ அந்த ஒரு இடத்துக்கும் நைட் டைம்ல போய் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு இடத்துக்கு போறப்போ ஹீரோ கேங் லீடருக்கு பெட்ரோல் திருட ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தாருல்ல, அந்த டனலை கண்டுபிடிச்சிடறான். இதுக்கு நடுவுல நம்ம ஆளுங்க பள்ளம் நோண்டிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு இடையில ஒரு பெரிய பாறை இருக்கு. பாறையை சுத்தி உளிய வச்சுலாம் உடைச்சு இவங்க நினைக்கிற நேரத்துக்குள்ள பைப் லைனுக்கு போறது நடக்காத காரியம். மிஷின் போட்டாதான் பாறைய சீக்கிரமா உடைக்க முடியும். ஆனா இது நைட்டு நேரம், மிஷின் போட்டா வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாம் சவுண்ட் கேட்டுரும்ல, வேற ஆப்ஷனும் இல்ல. சரி நீங்க மிஷினை போடுங்க. டேய் வெல்ற, எதுக்கும் புண்ணியம் இல்லாம சும்மா தானே நிக்கிற, மேல போய் இந்த சவுண்ட் கேட்காத மாதிரி உங்க அந்த குரலால பாட்டு ஏதாச்சும் பாடி கத்திக்கிட்டு இருப்போ அப்படின்னு ஹீரோ இவன் அனுப்புறாரு. இவனும் மேல போய் சத்தமா பாட்டு பாடிட்டு இருக்கான். அப்போன்னு பாருங்க, டம்மி போலீஸ் கூடவே அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்தான்ல, டம்மி போலீஸ் அங்க செக் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வேற இடத்துல பாக்குறதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வரான். ரிசப்ஷன்ல இருக்க ஹீரோயின் போலீஸ பார்த்ததும் அலாரமோட பட்டனை அழுத்துறா. அந்நேரம் பார்த்தா அலாரம் வேலை செய்யல, ஒயர் ஏதோ கட் ஆயிடுச்சு போல. வந்தவனு பேசிட்டு அதோட போல நான் கீழே போய் சும்மா செக் பண்ணிட்டு வரேன்னு இவங்க டனல் நோண்டிட்டு இருக்க இடத்துக்கு தான் வரான். சரி டனல் தான் வேலை செய்யல, வாக்கி டாக்கிலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துலாம்னு பார்த்தா வாக்கி டாக்கி ஒரு ஓரமா இருக்கு. அங்க மிஷினை போட்டு பாறையை உடைச்சிட்டு இருக்கிறதுல வாக்கி டாக்கில ஹீரோயின் பேசுற சவுண்டும் கேட்கல. அதுக்குள்ள போலீஸ் கீழே வெல்டர் பாட்டு பாடுற இடத்துக்கு வந்து அவங்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ இவங்க கீழே மிஷின் போடுற சவுண்ட் நல்லாவே கேக்குது. என்னடா இதுன்னு கிட்ட வர போறான். நல்ல வேலையா ஹீரோ உள்ள உடைச்ச மணல்லாம் எடுத்துட்டு வெளியே வரப்போ வாக்கி டாக்கில ஹீரோயின் பேசுறத கேட்டுறாரு. ஆனாலும் போலீஸ்க்கு அந்த ட்ரில் போடுற சவுண்ட் கேக்குது இல்ல, அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஆள் பேஸ்மெண்ட்டுக்கும் வந்துடுறான். சூப்பரு, நம்ம பசங்களை சொருவ போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்பதான் போலீஸ் வந்து பார்த்தா அங்கிளும் ஹீரோவும் இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போதே அடியில செப்டி டேங்க் போற மாதிரி ஒரு டனல் இருந்துச்சுல்ல, அதை நோண்டி போலீஸை ஏமாத்திடுறாங்க. இந்த பக்கம் இவங்க நோண்ட பெரிய டனலோட ஓட்ட தெரியாத மாதிரி ஒரு பீரோ வச்சு ஃபேட்டி மறைச்சுக்கிறான். அசிஸ்டன்ட்டுக்கு சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தெரியல, அவன் கிளம்பிடுறான். அடுத்த அலாரமோட ஒயர் கட்டாச்சுல்ல, ஹீரோயினும் ஃபேட்டியும் டனலுக்கு உள்ள நின்னு ஒயரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே ஹீரோ வெல்டர் அங்கிள்னு மீதி 3 பேர் டனல் ஓட்டையை மறைக்க ஒரு பீரோ யூஸ் பண்ணாங்களே, அதை தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கலாம்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ வெயிட் செம்ம ஓவர், தூக்க முடியல, கபார்னு கீழே போட்டுறாங்க. இங்க பீரோவை போட்ட இதோட அதிர்ச்சி நோண்டி வச்சிருக்க டனலுக்குள்ள இம்பாக்ட் ஆகி மண்ணு சரிஞ்சு அதுக்குள்ள ஃபேட்டியும் ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நம்ம சோலி முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இதையே தான் ஹீரோவும் வெல்டரும் கூட சொல்றாங்க. என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், இனிமேல் நம்மளால டனலை நோண்ட முடியாது, வேலையே கெட்டு போச்சு, வாங்க போலாம்னு. பட் அங்கிள் இவங்களை அப்படியே விட்டுட்டு வர தயாரா இல்ல. சரிஞ்ச மண்ணை கஷ்டப்பட்டு நோண்டி உள்ள இருக்க 2 பேரையும் ஆளு செம்ம மாசா காப்பாத்துறாரு. அதோட தட் சைட் டம்மி போலீஸ் இருக்கான்ல, ஆல்ரெடி பெட்ரோல் திருந ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டான். சோ போலீஸ வர வச்சு இவன் கண்டுபிடிச்சதை காட்டிட்டு, நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், என்னை யாரும் நம்ப மாட்டீங்க, இப்பவும் சொல்றேன், இந்த ஒரு டனலோட நிறுத்த மாட்டானுங்க, இன்னும் பெருசா ஏதாச்சும் பண்ணுவானுங்க. சோ நம்ம சுத்து வட்டாரம் மொத்தமும் தேடணும், பல முக்கிய புள்ளிகள் மாட்ட வாய்ப்புண்டு அப்படின்னு பிரச்சனை எடுத்து சொல்லிட்டு இருக்க, இங்க அங்கிள் 2 உயிரை காப்பாத்தினதுல எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு. இந்த சுட வைக்காத வட மாதிரி இருக்கால வெல்டர், அவன் மட்டும் கொஞ்சம் ஒட்டியும் ஓட்டாம இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு தூங்க போனதும் திடீர்னு ஹோட்டல்ல அலாரம் அடிக்குது. யாரும் வேலையே செய்யல, ஆனா இந்த டைம் அலாரம் அடிக்குதுன்னா 4 பேர்ல எவனோ ஒருத்தவன் பணத்தோட தப்பிச்சு போறான்னு அர்த்தம். எவன்டா அந்த ஓடுகாலின்னு ஹீரோ பால்கனில போய் எட்டி பார்த்தா வேற யாரா இருப்பா, எல்லாம் வெல்டர் தான். அவன் பணம் மட்டும் இல்ல, ஃபேட்டியோட பண பேக்கையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு தப்பிக்க பாக்குறான். ஹீரோ அவனை தப்பிக்காம புடிச்சிடுறாரு. ஏண்டா வெண்ண, நீ ஜாலியா பணத்தோட பறந்துருவ, நீ தப்பிச்சதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து ரிச்மேனுக்கு நாங்க வாங்கின காசை டபுளா கொடுக்கணுமா, கூட இருக்கவனை பத்திலாம் யோசிக்கவே மாட்டியாடா அப்படின்னு நலுங்க வச்சதும், ஜி ஜி நான் ஒன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்டலாம் எடுத்துட்டு போல ஜி, எனக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தீராத வியாதி ஒண்ணு இருக்கு, அதுக்கு சர்ஜரி பண்ண இவ்வளவு பணம் வேணும்னு ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க ஜி, என் பையன் கூட இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், சர்ஜரிக்கு பணம் கொடுக்க தான் ஜி நைட்டோட நைட்டா கிளம்புன அப்படின்னு வெல்டர் பாவமா பேசுறான். அவன் நிலைமைய பார்த்து அங்கிளே கரைஞ்சிடுறாரு. சரி விடுப்பா, ஏதோ பையனுக்காக தானே பண்ணா, தெரியாம பண்ணிட்டான்னு அவர் ஹீரோவை சமாதானப்படுத்தினா, அட உங்களுக்கு மேட்ரு புரியுதா இல்லையாங்க, என்ன சமாதானப்படுத்தி என்ன புண்ணியம், நம்ம ஒருத்தவனுக்கு கீழே வேலை செய்யறோம், இப்ப இவன் தப்பிக்க ட்ரை பண்ணான்னு ரிச்மேனுக்கு தெரிஞ்சா அவன் சும்மா இருப்பானா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு இங்க பேசிட்டு ரிச்மேன் கிட்ட சொல்லணும்னா அது ஹீரோயின் ஒரு ஆளால் தானே முடியும், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதமான்னு ஹீரோ சொல்ல போறப்போ அங்கதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இவங்க 4 பேர் தங்கி இருக்காங்கல்ல ரூம், அந்த ரூம் உட்பட சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட ஃபுட்டேஜ் ஹீரோயினோட ரூம்ல லைவா போயிட்டு இருக்கு. ஓகே, வேலை செய்ய வந்துட்டோம், இது சரி அது தப்புன்னு கம்ப்ளைண்ட் இல்லாம பண்ணிட்டு இருக்க முடியும், நீ வாட்ச் பண்றதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா அவன் தப்பிச்சு போனான் பாரு, அதை மட்டும் சொல்லிடாதமான்னு பேசிட்டு இருக்கும் போதே ரிச்மேன் கேங் லீடரையும் அவன் ஆளுங்களையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துடுறான். இங்க ஹீரோயின் ரூம்ல ஓடிட்டு இருக்க லைவ் ஃபுட்டேஜ் ரிச்மேனோட மொபைல்லையும் 24/7 ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பிளான் போட்டு கொடுத்ததே அவன் தானே, அப்புறம் அவன் பார்க்கல
கேட்கலனா எப்படி வந்து ஹீரோவை மிரட்டுறான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல, உங்கள ஒருத்தவன் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் கான்ட்ராக்ட் கேன்சல், நீங்க என்கிட்ட வாங்கின காசை டபுளா கொடுக்கணும்னு. எப்ப தர, எங்க தர, எப்படி தர அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டதும், ஏங்க முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் வேலை தான், ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி கான்ட்ராக்டா இப்போ வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நியாயமாவா இருக்கு? ஆனது ஆயிப்போச்சு, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு கராரா பேசிட்டு ஹீரோ போயிடுறாரு. பட் தப்பிக்க ட்ரை பண்ணால வெல்டர் அவனை எப்படி சும்மா விட முடியும்? ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு அவனை கொட்டுன்னு கொட்டினதுல, பகவானே தெரியாம பண்ணிட்டான் பகவானே, என் உயிரை மட்டும் எடுத்துறாதீங்க பகவானே, நான் பண்ண இந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமா நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்காக நான் பண்ணி தரேன், என்ன மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு வெல்டர் ரிச்மேனோட கால்லயே விழுந்ததும், அப்படியா சொல்ற, இதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு, சரி அப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு ரிச்மேன் சொல்றான். அடுத்த சீன்ல திரும்ப டனல் ஒன்ற வேலை போயிட்டு இருக்கு. வெல்டரும் இவங்க கூடவே தான் சேர்ந்து வேலை செய்யறான். ரிச்மேன் அவங்க கிட்ட என்ன சொன்னான்றது நமக்கு தெரியல. இன்னொரு சைடு டம்மி போலீஸ் சொல்லி எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் திருட வாய்ப்பு உண்டோ எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ கரெக்டா நம்ம ஆளுங்க எங்க டனல் நோண்டுறாங்களோ அதுக்கு மேலதான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் டனல் நோண்டுறதுக்கு யூஸ் பண்ற பொருள் எல்லாமே மெட்டலா தானே இருக்கும். போலீஸ்காரங்க மேல மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணும்போது கீழே மெட்டல் இருக்குன்னு மெஷின்ல காட்டிட்டாலே கீழே டனல் நோண்டுறாங்க தானே அர்த்தம். சோ மேல சர்ச் பண்ணதுல கீழே மெட்டல் இருக்குன்னு மெஷின்லயும் காட்டிடுது. அதுக்குள்ள ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்த ஹீரோயின் ஹோட்டலுக்கு வெளியே இருக்க சிசிடிவி கேமரா மூலியமா போலீஸ் நெருங்கி வந்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறா. ஈஸ்வரா ஏன்பா இப்படி எங்களை சோதிக்கிறேன்னு புலம்புன ஹீரோவும், டேய் கும்பல் ஆஃப் கூமுட்டைஸ், போலீஸ் வந்துட்டாங்களாண்டா, இருக்க மெட்டல் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு சீக்கிரம் டனலை விட்டு வெளியே வாங்கடா அப்படின்னு மெட்டலையும் எடுத்துக்கிட்டு இவங்களும் டனலை விட்டு வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, இவருக்கு முக்கியமான வாட்ச் ஒண்ணு டனலுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டாருன்னு. மேல போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்து அவங்க ஜேசிபி வச்சு பல்ல நோண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வாட்ச் எடுக்கிறதுக்கு உள்ள போறாரு. வாட்சை எடுத்துக்கிட்டு ரிட்டர்னும் ஆகுறாருன்னு வைங்களேன். அப்ப மேல ஜேசிபி வச்சு பல்ல நோண்டிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்ச தூரம் நோண்டினதுல கேஸ் பைப் ஒண்ணு அவங்களுக்கு தெரியுது. ஓ இந்த பைப்னாலதான் மெட்டல் சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்னு போலீஸ்காரங்க அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனா அவங்க பல்ல நோண்டுறப்போ கேஸ் பைப் லைட்டா டேமேஜ் ஆனதுல கீழே இவங்க நோண்டி வச்சிருக்க டனல்ல கேஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸ்மெல் பண்ணதுமே ஹீரோ மயக்கமாயிடுறாரு. கீழே விழுந்ததுல இடுப்புல வேற பலமான அடி, ஹீரோவால கண்ணே முழிக்க முடியல. ஆனா அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அடாடாடாடாடாடாடா, ஆள் சரியான ஆம்பளை அன்னை தெரேசாவா இருப்பாரு போலங்க. எல்லார் மேலயும் அப்படி ஒரு அக்கறை. உள்ள கேஸ் லீக் ஆகுதுன்னு கொஞ்சம் கூட பயப்பு இல்ல. ஹீரோவோட உயிர் முக்கியம்னு மாஸ்க போட்டுக்கிட்டு உள்ள போய் மயக்கத்துல இருந்த ஹீரோவை வெளியே தூக்கிட்டு வந்துடுறாரு. சோ இப்போதைக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் சேஃப். இது நடந்து முடிஞ்சதும் தான் அங்கிள் ஹீரோ கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஒன்னும் இல்லப்பா, இதை கேட்கறதுக்கு எனக்கு அசிங்கமா தான் இருக்கு, நான் கேட்க கூடாதுதான், ஆனா எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு சர்ஜரி, அவளுக்கு கேன்சர். சொல்ல போனா அந்த சர்ஜரிக்கு பணம் வேணும்ட்டு தான் நானே இந்த வேலைக்கு வந்தேன். இன்னைக்கு சர்ஜரி, நான் போயிட்டு பணம் கொடுத்தாதான்ப்பா ஆபரேஷனே நடக்கும். அப்போயில இருந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா நான் இருந்ததே இல்ல, சாகர நிலைமையில கூட இல்லாம இருந்தா எப்படி, 1 மணி நேரம் மட்டும் டைம் கூட, நான் அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன்னு அங்கிள் கேட்டோம். ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆட கல் நெஞ்சக்காரா, ஏன்டா இப்படி இருக்கன்னு நம்மளே காண்டானா. வெளியே எல்லாரும் முன்னாலேயும் தான் ஹீரோ வேணான்னு சொன்னாரு. பட் அன்னைக்கு நைட்டு இவங்க டனல் ஒன்ற பேஸ்மெண்ட்ல கீழே ஆல்ரெடி செப்டி டேங்கோட டனல் ஒன்று இருக்குல்ல, அதை உடைச்சு அது மூலியமா ஹீரோ அங்கிளை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம்னு பிளான போட்டுட்டாரு. சோ டனலை உடைச்சிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினும் கேமரால பாக்குறா. நடந்ததெல்லாம் அவளுக்கும் தெரியும்ல அங்கிள் எவ்வளவு நல்ல மனுஷன்ட்டு. சோ இவங்க தப்பிக்கிறத அவ போட்டு கொடுக்கல. அதுக்கு பதில் இந்த இடத்தோட லைவ் ஃபுட்டேஜ் எல்லாம் ரிச்மேன் பாத்துட்டு இருக்கான்ல, இவங்க வேலை செய்யற மாதிரி ஃபுட்டேஜே மாத்தி வச்சிடறா. ஆனா அது இப்ப ஹீரோவுக்கு தெரியல. அப்படியே கிளம்பிடலாம்னு பார்த்தா நல்லா மூதேவிக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான்ல வெல்டர், அவன் வந்துடுறான். அது எப்படி நீ அவரை மட்டும் வெளியே கூட்டிட்டு போவ, அப்ப அவருக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? சரி நீங்க ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க, எனக்கும் காலில் அடிபட்டு இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருக்கேன், நானும் உங்க கூடவே சேர்ந்து வரேன், 3 பேரும் போயிட்டு வந்துடலாம்னு ஈவனும் ஹீரோ கூடவே கிளம்புறான். போற போக்குல ஹீரோவுக்கு ஒரு பாமையும் வைக்கிறான். இவங்க இங்க தப்பிச்சு போறது அந்த பக்கம் ரிச்மேனோட மொபைலுக்கு மெசேஜா போகுது. அனுப்புறது வெல்டர். நான் உங்களுக்காக என்ன வேணும்னா பண்றேன்னு வெல்டர் சொன்னா இல்லையா, ரிச்மேன் வெல்டரை ஸ்பையா மாத்திட்டான். அது தெரியாம ஹீரோ அவன் கூடவே டனலுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வித்தியாசமான ஒரு இடம் இருக்கு. அது என்னன்ற கேள்வி வரப்போ அங்கிளுக்கு அது என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவர் தான் 30 வருஷமா சிவில் சர்வீஸ்ல இருந்தவராச்சு. அந்த காலத்துல தண்ணி எல்லாம் இந்த சவுத்துக்கு பின்னால இருக்க பைப் லைன் மூலியமா தான். ஏற்கனவே நான் அந்த வாட்டர் டேங்க்ல தான் பெட்ரோலை ஸ்டோர் பண்ண போறேன்னு ரிச்மேன் சொன்னான்ல, அந்த வாட்டர் டேங்குக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இந்த சவுத்துக்கு பின்னால இருக்க பைப் லைனும் தூரத்துல இருக்க வாட்டர் டேங்கும் ஒன்னோட ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. அதுவும் டைரக்டா. பல வருஷமா இந்த பைப்பும் சரி வாட்டர் டேங்கும் சரி யூஸ்ல இல்ல. இது அங்கிள் சொன்னதோட 3 பேர் சேர்ந்து அங்கிளோட வீட்டுக்கு போனா எந்த மனைவிக்காக அங்கிள் இந்த வேலையவே ஒத்துக்கிட்டாரோ அந்த மனைவியே இறந்துட்டாங்க. கரெக்ட் டைம்ல ஆபரேஷன் நடக்கல, உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்க நேரத்துல நான் இங்க இருந்து என்னங்க பண்ண போறேன், நீங்க பாத்துட்டு நேரா ஹோட்டல் போயிடுங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நானும் உங்க பின்னாலேயே வந்துடுறேன் அப்படின்னு வெல்டர் சொல்லி 2 பேரை மட்டும் அனுப்புறான். இந்த பக்கம் டம்மி போலீஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளோட இடத்துல மண்ணெல்லாம் கும்பலா கொட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்தோட ஓனர் இந்த மண் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, யாரு கொட்டினாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு டம்மி போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதும் மண்ணு குவியல்ல இருக்க ஒரு கல் எடுத்து பார்த்தா நம்ம
நம்ம ஆளுங்க ஹோட்டல் பேஸ்மெண்ட்ல டனல் நோண்டுறாங்க இல்லையா, அதுல இருந்து வெளியே வந்த மண்ணு தான் போல இது. சோ அது ஹோட்டலோட கல்லுன்னு நல்லா தெரியுது. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு டம்மி போலீஸ் ஹோட்டலுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோவும் அங்கிளும் எந்த வழியா வெளியே போனாங்களோ திரும்ப அதே வழியா உள்ள வந்தா வாசல்லையே வானரங்கள் வெயிட் பண்ணுது. அதான் ரிச்மேனும் அவனோட அடியாளங்களும். இவனே எப்படியாவது சீக்கிரமா பெட்ரோலை திருடி கடன் அடிச்சிடலாம்னு மும்பரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுல வேலை செய்யாம இவன் சொன்னதையும் மீறி ஆளுங்க வெளியே போயிட்டு வர்றது ரிச்மேனுக்கு சுத்தமா செட் ஆகல. சோ ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு இவன் கேட்டு மிரட்ட, நாங்களும் மனுஷங்க தான்டா, ஒன்னும் உன்னோட அடிமை இல்ல, வேலை தானே செய்ய வந்திருக்கோம், எல்லா இடத்துலயும் நீ எங்களுக்கு ஆர்டர் போடாத அப்படின்னு ஹீரோ எதிர்த்து பேச, அங்க ஒரு வரம்பு மீறிய வன்முறை நடந்து வன்முறையோட முடிவுல ரிச்மேன் அங்கிளை ஷூட் பண்ணிடுறான். அவர் அங்கேயே செத்துறாரு. ஃபேட்டியையும் ஷூட் பண்ணிடுறான். அவனோட ஷோல்டர்ல அடி. மூணாவது ஹீரோவையும் ஷூட் பண்ணிடுறாங்க. வெளியே நிக்கிற டம்மி போலீஸ்க்கு துப்பாக்கி சவுண்ட் கேட்டு அவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வராங்கன்னதும் ரிச்மேன் கிளம்பிடுறான். ஆனா ஹீரோ இன்னும் சாகல. சொல்ல போனா அவருக்கு அடியே படல. பாவம் அங்கிள் செத்துட்டாரு. அவர் பாடியை கூட எடுத்துட்டு போக முடியல. பாடியை அங்கேயே வச்சுட்டு ஹீரோயின், ஹீரோ, ஃபேட்டி 3 பேர் மட்டும் செப்டி டேங்க் டனல் வழியா வெளியே வந்துடுறாங்க. அதோட ஹீரோவுக்கு ஏன் குண்டடி பல்ல தெரியுங்களா? எனக்கு இது ரொம்ப முக்கியமான வாட்ச்னு உயிரை பத்தி கூட கவலைப்படாம திரும்ப டனலுக்குள்ள போய் ஹீரோவோட வாட்ச் எடுத்தாரு. அந்த வாட்ச பாக்கெட்ல வச்சிருந்திருப்பாரு. அதுதான் ஹீரோவுக்கு பதிலா குண்டடியை வாங்கி ஹீரோவோட உயிரை காப்பாத்திருக்கு. ஆக 2 பேரை கூட்டிக்கிட்டு தப்பிச்ச ஹீரோ இவர் ஃப்ரெண்டான ஃபங்கு மண்டை கிட்ட போனதும் எப்படியும் ஹீரோ அங்கதான் போவாருன்றது ரிச்மேனுக்கு தெரியும்ல. சோ ஃபங்கு மண்டை எனக்கு போனை போட்டு ஹீரோ கிட்ட பேசுறான். பரவாயில்லையேடா, குண்டடி வாங்கியும் நீ உயிரோட இருக்கனா, கொடுத்து வச்சவன் தான். சரி, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? நீ இந்த வேலையை முடிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் உன்னையும் உன்னோட ஆளுங்களையும் நிம்மதியா விடவே மாட்டேன். எனக்கு 2 சிட்டிக்கு போற பைப் லைன்ல இருந்து பெட்ரோல் எடுத்து வாட்டர் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னால நீங்க டனல் நோண்ட இடத்துல போலீஸ் வந்துட்டாங்க. இனிமேல் அங்க நோண்ட முடியாது. வேற பிளான் பண்ணி எனக்கு வேலையை முடிக்கிற, இல்லனா நான் ஒன்ன பொழகிறேன் அப்படின்னு அவன் சொன்னதும், டேய் ஒல்லி மூஞ்சி உலக்க, ஏன்டா எங்களை போட்டு பாடாப்படுத்துற அப்படின்னு ஹீரோ பேசியும் எந்த பலனும் இல்ல. வேலையை முடுறான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு ரிச்மேன் போனை வச்சிடறான். இதுக்கு அடுத்த சீன்ல வெல்டர் காலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லயே இருக்கான். ரிச்மேன் கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜும் போகுது. இங்க அவனுங்க குட்டியை குழப்பிட்டானுங்கடா, வேலை முழுசா முடியல, ஹீரோவும் எங்க போனான்னு தெரியல. சப்போஸ் ஹீரோ உன்னை பார்க்க வந்தான்னு வையன், உடனே எனக்கு தகவல் சொல்லுன்னு. அதை பார்த்துட்டு 1/4 கிளாஸ் காஃபி எடுத்து வாயில கவுத்துறதுக்குள்ள படத்தோட ஆரம்பத்துல இவன் ஹீரோவோட பேரை சொல்லி ஏமாத்தி ஃபயர் ஆக்சிடென்ட் ஒண்ணு பண்ணான்ல, அது சம்பந்தமா போலீஸ் விசாரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவனை பாத்துறாங்க. ஆல உடுங்கடா சாமின்னு ஏஞ்சு ஓட கூட முடியல இவனால. வீல் சேர்லயே ரன்னிங் ரேஸ் போறானா பாருங்க. அப்ப சடார்னு யாரோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல தத்தளிச்சிட்டு இருந்த இவனை காப்பாத்தி கார்ல ஏத்தி வெளியே கொண்டு போக, யாரானா ஹீரோ. நான் தலைவா, நீ எதிரில இருக்க எதிரியை கூட மன்னிச்சிடலாம், கூட இருக்க துரோகியை மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் துரோகின்னு தெரியாம நீ இவனையே காப்பாத்துறியே அப்படின்னு நம்ம காண்டானா. ஹீரோ அவரையும் அவரோட கூட்டாளிகளையும் காப்பாத்தணும்னா அதுக்கு ரிச்மேன் கேட்டதை பண்ணி கொடுத்தே ஆகணும். முன்னாடியாச்சும் பரவாயில்ல, டைமும் நிறைய இருந்துச்சு, யாருக்கும் சந்தேகம் வராம டனல் நோண்ட சேஃப்டியான ஒரு இடமும் இருந்துச்சு. இப்ப அது எதுவுமே இல்ல, நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்குள்ள எப்படா பெட்ரோலை திருடி வாட்டர் டேங்க்குள்ள அனுப்புறதுன்னு ஹீரோ யோசிக்கிறப்போ மண்டையில ஸ்ட்ரைக் ஆகிறது ஒரு மேட்டர் தான். அங்கிளோட மனைவி சர்ஜரிக்காக இவங்க ஒரு டனல்ல போறப்போ அங்க ஒரு இடத்த பத்தி அங்கிள் சொல்லியிருந்தாருல்ல, அங்க இருக்க யூஸ்ல இல்லாத பைப் லைன் ஒண்ணு வாட்டர் டேங்கோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குன்னு, அது மூலியமா பெட்ரோல் அனுப்புறது தான் ஹீரோவோட திட்டம். அதுக்கு முதல்ல பைப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. எப்படி இதுக்கு முன்னால போலீஸ்காரங்க மெட்டல் டிடெக்டரை வச்சு அடியில என்ன இருக்குன்னு தேடினாங்களோ, அதே மாதிரி ஹீரோவும் அவரோட டீமும் மெட்டல் டிடெக்டரை வச்சு அடியில பைப் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். இத வேலை கொடுத்தவங்க கிட்ட தெரியப்படுத்தணும்ல. சோ ரிச்மேனுக்கு போன் பண்ணி அவன ஒரு பிரிட்ஜுக்கு மேல வர வச்சு பிரிட்ஜோட ஆப்போசிட்ல ஹீரோவும் ஹீரோயினும் நின்னு அவங்க கூட போன்லயே பேசுறாங்க. தம்பி பணக்கார பருப்பு, நீ சொன்ன எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கான செட்டிங்கை நான் பண்ணிட்டேன். 2 நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஆனா இந்த ஷார்ட் பீரியட்ல உனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குறோம்ல, அதனால இதுக்கு முன்னால பேசின பணத்தை நீ கொடுத்தா பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். பணத்தை எச்சி தொட்டு எடுத்து எண்ணி வை, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு நடைய கட்டின ஹீரோ மறுநாளே எந்த இடத்துல இவங்க பைப் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்களோ அங்க ஒரு ஆள் போற மாதிரி ஹோல் ஒண்ணு போட்டுட்டு ஹோலை மறைக்கிறதுக்கு ஓட்டைக்கு மேல கண்டெய்னரை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் உள்ள போய் எந்த செவுத்துக்கு பின்னால பைப் லைன் இருக்கோ அந்த செவுத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சதும் உள்ள பழைய வாட்டர் பைப் லைன் மட்டும் இல்ல, எந்த 2 சிட்டிக்கு பைப்ல போற பெட்ரோலை இவங்க திருட நினைச்சாங்களோ அந்த 2 பைப்புமே வாட்டர் டேங்குக்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ இப்ப இந்த பைப்ல ஓட்டப்பட்ட ஒரு ஓசு, அப்புறம் அந்த பைப்ல ஓட்டப்பட்ட ஒரு ஓசு, இந்த 2 ஹோஸையும் வாட்டர் டேங்குக்கு போற பழைய பைப் லைனோட கனெக்ட் பண்ணிட்டா மொத்த பெட்ரோலும் டேங்குக்கு போயிடும். இந்த பிளான் எல்லாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ வெல்டர் மட்டும், ட்ரில் பிட் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குடா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு தோ வந்துடுறேன் அப்படின்னு நேக்கா கண்டுக்கிறான். எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் நழுவுறது ஒரு மாறி இருக்கே அப்படின்னு டவுட் ஆன ஹீரோவும் அவன் போனதும் அவனுக்கு பின்னாலேயே போய் வாட்ச் பண்ணா வெல்டர் பேசிட்டு இருக்கிறது ரிச்மேனோட ஆளான கேங் லீடர் கிட்ட. அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஹீரோவுக்கு தெரியல, தூரத்துல இருந்தானே பாக்குறாரு. ஆனா பிளானை கேட்டுட்டு உடனே இந்த மாதிரி பண்றான்னதும் வெல்டர் மேல ஹீரோவுக்கு டவுட் ஆயிடுது. இதே நேரம் கழுகு மாதிரி சுத்திட்டு இருந்த டம்மி போலீஸும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த வழியா நடந்து வராங்க. அவங்க கேங் லீடரையும் வெல்டரையும் பாத்துட்டாங்கன்னா ஹீரோவோட பிளான் பறி போயிடுமே. சோ போலீஸை டைவர்ட் பண்ண ஹீரோவே அவங்க கண்ணில் மாட்டி குடுகுடுன்னு தப்பிச்சு ஓடி
வந்துடுறாரு. இதுக்குள்ள வெல்டர் டனலுக்குள்ள ஆள் இல்லாத நேரத்துல அங்க நடக்கிறதெல்லாம் ரிச்மேன் பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு ரகசிய கேமராவை செட் பண்றான். இதுக்கப்புறம் தான் ஹீரோ, ஃபேட்டி, ஹீரோயின் இவங்கெல்லாம் உள்ள வராங்க. ஹீரோவுக்கு வெல்டர் மேல சந்தேகம் இருந்தும் அவங்கிட்ட டைரக்டா எதையும் கேட்கல. வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ஒரே நேரத்துல ஒரு பைப் லைன்ல மட்டும்தான் ஓட்ட போட்டு பெட்ரோல் உரிவாங்க. ஆனா இப்ப 2 பைப் லைன்லயும் ஒரே நேரத்துல ஹோல போட்டாகணும். அதுவும் பெட்ரோல் வரத்துக்குள்ள. ரிசர்வாயர்ல இருந்து பெட்ரோல் ரிலீஸ் ஆகி இங்க வரதுக்கு 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷத்துக்குள்ள 2 பைப் லைன்ல ஓட்ட போடுறதெல்லாம் சான்ஸே இல்ல. சோ ஹீரோயின் என்ன பண்றா, சப்போஸ் பைப்ல வர பெட்ரோல்ல பிரஷர் சரியில்லைன்னு வைங்களேன், அதை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு சென்சார் இருக்கும். சென்சார்ல ஏதாவது பிரச்சனைனா மேல இருந்து பெட்ரோலே அனுப்ப மாட்டாங்க, கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. சோ ஹீரோயின் சென்சார் ஹேக் பண்ணி பிரஷர்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி மேலிடத்துக்கு காட்டினதும் அவங்க தற்சமயத்துக்கு வந்துட்டு இருக்க பெட்ரோலை நிறுத்திடுறாங்க. இது ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்கும். அதுக்குள்ள ஹீரோ சர்டிபிகேட் எல்லாம் கட்டி போட்டுட்டு அவரோட முழு திறமையும் இறக்கி ஒரு சிட்டியோட பைப் லைன்ல ஹோல் போட்டு முடிச்சிடுறாரு. 2வது பைப் லைன்ல போடுறதுக்குள்ள ஏற்கனவே ஹீரோவுக்கு இடுப்புல அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, சோ இடுப்பு ரொம்ப வலிக்குது, முடியல. எனக்கு செல்ஃப் எடுக்கலடா வெல்ற, 2வது பைப்ல நீ தான் ஹோல் போட்டாகணும், எப்படி போடணும்னு நான் உனக்கு சொல்றேன், அதை கேட்டா அப்படியே போடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டம்மி போலீஸும் அசிஸ்டன்ட்டும் டனலுக்கு உள்ள வரைக்கும் வந்துடுறாங்க. இத கேமரால பார்த்த ஹீரோயின் ஃபேட்டியை கூட்டிகிட்டு வெளியே வந்து வேணும்னே போலீஸ் கண்ணில் பட்டு 2 போலீஸையும் டைவர்ட் பண்றா. டைவர்ட்னா எப்படி, இவங்க இந்த டனலுக்குள்ள வரதுக்கு மேல ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்கு மேல கண்டெய்னர் ஒன்று வச்சாங்கல்ல, அது வழியா அவங்களும் வெளியே போய் போலீஸையும் வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப கீழே பெட்ரோலை திருடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஆக 2வது பைப்ல எப்படி ஓட்ட போடணும்ன்ற ஐடியாவை ஹீரோ கொடுத்து வெல்டர் அவன் ஃபோர்ஸை கொடுத்து ட்ரில் போட ஹீரோ பைப்ல ஸ்டெத்தஸ்கோப் ஒன்று வச்சு பெட்ரோலோட பிரஷர் எந்த மாதிரி இருக்கு, அது எந்த இடத்துல வருதுன்றதெல்லாம் பார்த்துட்டு போதுண்டா கரெக்டா இந்த இடத்துல நிறுத்துறான்னு சொன்னதும் வெல்டர் கரெக்டா நிறுத்துறான். எப்பவும் போலதான் ஹீரோவோட ஸ்டைல். போட்ட ட்ரில்லுல 1 mm பைப் மட்டும் அப்படியே இருக்கு. பெட்ரோலோட பிரஷர் அந்த 1 mm காலி பண்ணி இவங்க திருடுறதுக்கு ரெடியா இருக்கு. சோ 2 சைடும் ட்ரில் போட்டு அதுல நாப செட் பண்ணியாச்சு. அதுல வர 2 ஹோஸையும் எடுத்து வாட்டர் பைப் லைன்லயும் விட்டாச்சு. இப்ப நாப ஆன் பண்ணா டைரக்டா பெட்ரோல் வாட்டர் டேங்க்ல ஸ்டோர் ஆயிடும். இந்த கேப்லயே வாட்டர் டேங்க் பக்கத்துல இருந்த ரிச்மேன் வர பெட்ரோலை உடனுக்குடன் விக்கணும்னு பணத்தோட பையரை வர வச்சிடறான். ஃபர்ஸ்ட் ஹீரோ கொஞ்சோண்டு பெட்ரோலை இங்க இருந்து வாட்டர் டேங்க் அனுப்பி நான் சொன்ன மாதிரி பெட்ரோலை வர வச்சிட்டேனா எப்படி நம்ம கெத்துன்னு போன்ல பேசிட்டு திடுக்குன்னு போயிட்டு இருந்த பெட்ரோலை ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்டா நல்லா தானே போயிட்டு இருந்தது, அதை ஏன்டா நிறுத்தினு ரிச்மேன் கேட்டா. பின்ன எல்லாத்தையும் இப்பவே தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் என் வாயில வண்ணி வச்சுட்டு போறதா, எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, பணத்தோட நேரம் இந்த இடத்துக்கு வாங்க, பணத்தை கொடுங்க, நான் பெட்ரோலை திறந்து விடுறேன், அதானே நம்ம டீலு அப்படின்னு அவனுக்கு ஏத்த மாதிரியே பேசுறாப்புல. சரிடா எப்பா பணம் தானே அங்கேயே இரு, நான் வரேன்னு ரிச்மேனும் வரதா ஒத்துக்கிறான். உடனே ஹீரோ வெல்டர் அங்க தனியா விட்டுட்டு கொஞ்ச நேரம் தாங்க வெளியே போறாரு. அந்த டைமிங்ல நல்லா மண்டை ஓட்டுக்கு மேல மை தொகையை கவுத்துற மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் வச்சிருக்கான்ல வெல்டர். நாமா விசுவாசம் காட்டுறான்றீங்க ரிச்மேனுக்கு. ஹீரோ போனதுமே திரும்ப பெட்ரோல் வாட்டர் டேங்குக்கு போற மாதிரி 2 பைப்போட நாபையும் திறந்து விட்டுட்டு போன் பண்ணி கேமராவை பார்த்து ரிச்மேன் கிட்ட பேசுறான். பாஸ், நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நீங்க சொன்னதெல்லாம் செய்யறேன் பாருங்க, எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ காதுல கொய்ன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. வேற என்ன, ஹீரோ அடிச்ச அடி. அப்படி 2 பேரும் சேர்ந்து எனக்கே டாக்கா போடலான்னு பாக்குறீங்களா? டேய் ரிச்மேனு, நான் உன்னை பணத்தை எடுத்துட்டு வந்தானே சொன்னேன், இது என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு, வாடா பணத்தோடன்னு போன்ல சொல்லிட்டு கேமரா பிடிங்கி தூக்கி போட்டுறாரு. அடுத்து வெல்டர் கிட்ட போயிட்டு நீலாம் மனுஷன் தானாடா, எப்படா எங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு, இதோ இந்த பணத்தை பாத்தியா அப்படின்னு ஒரு மூட்டை பணத்தை அவனுக்கு முன்னால கொறிட்டு, இது யாரோட பணம்னு உனக்கு தெரியுமா? செத்தார் இல்ல அங்கிள், அவரோட பணம்டா. சாகறதுக்கு முன்னால கூட உன் பையனுக்கு கேன்சர் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னியே, உன் பையனுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாரா. அப்படிப்பட்ட மனுஷனை ஒருத்தவன் கொலை பண்ணிட்டான், நீ அவனுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கியே, வெக்கமா இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல சொல்ல வெல்டர் பணத்தை பார்த்து பார்த்து கண்ணுல தார தாரையா தண்ணீர் ஊத்திட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ, ஹீரோயின், ஃபேட்டி 3 பேரும் மேல கண்டெய்னருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ரிச்மேன் பணத்தோட இங்க வந்துடுறான். பணம் வண்டியில இருக்கு. ஹீரோ பண்ணி வச்சிருக்க செட்டப் எல்லாம் அவங்கிட்ட காட்டணும்ல. சோ ஹீரோ ரிச்மேனை கூட்டிக்கிட்டு கீழே பைப் லைன் இருக்க இடத்துக்கு வந்து 2 பைப்போட நாபையும் திறந்து விட்டு அங்க வாட்டர் டேங்க்ல பெட்ரோல் போகுதான்றத அங்க இருக்க கேங் லீடர் மூலமாகவும் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே இல்ல, இப்ப நம்ம கிளம்பலாம்ல அப்படின்னு ரிச்மேனை கூட்டிக்கிட்டு வெளியே வர இடத்துல வெல்டரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சார் சார் என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க, உங்க எடுப்பை கூட்டிட்டு போல அப்படின்னு ஹீரோ கேட்டா, அதான் வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் எடுப்பாச்சு துடுப்பாச்சு, அவன் இங்கேயே கடந்தா போறான் அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு கொய்யால கூடவே ஒரு ட்விஸ்டையும் வச்சிருக்கான் பாருங்க. பன்னாட ஹீரோவுக்கு பணத்தை கொடுக்கணும்ன்ற ஐடியாலேயும் வரலங்க. இது டனல் தானே, ஹீரோ ஒரு இடத்துல ஹோல்ஸ் போட்டு உள்ள வராருன்னா இதே மாதிரி உள்ள வரதுக்கு நிறைய இடம் இருக்கும்ல, அது வழியா இவனுங்களோட அடியாளுங்களை வர வச்சுட்டான். தெரியும்டா ஃப்ராடு, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவன்னு அப்பவே எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஹீரோவும் சண்டைக்கு ரெடியாக நடந்துட்டு இருக்க சண்டையில கட்டி போட்டு வச்சிருந்தாங்கல்ல வெல்டரை, எல்லாம் ஒரு செட்டப். அவனும் பின்னாலேயே வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றான். நாங்கடா நான் உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு ரிச்மேன் இதுல ஷாக் ஆயிருக்கும் போதே மேலையும் ஹீரோயின், பங்கு மண்டையன், ஃபேட்டி அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் ரிச்மேனோட ஆளுங்க பிடிக்க பாக்குறாங்க. சில நிமிட சண்டைக்கு அப்புறம் வெல்டர்
வெல்டர் இங்க சமாளிச்சுட்டு டனலை விட்டு வெளியே வந்து மீதி பேர் கூட சேர்ந்து ரிச் மேன் வண்டியில பணம் எடுத்துட்டு வந்தான்ல அந்த பணத்தையும் வண்டியையும் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டனலுக்குள்ள ஹீரோ ரிச் மேனோட நின்று பேசிட்டு இருக்கப்போ சம்பந்தமே இல்லாம அங்க டம்மி போலீஸ் வராரு. என்னடான்னு பார்த்தா அவரை இங்க வர சொன்னதே ஹீரோ தான், ரிச் மேனை கோத்து வர்றதுக்கு. அப்புறம் என்னங்க, பெட்ரோல் திருடனை பிடிக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, உங்க முன்னால படுத்து கிடக்குறான் பாருங்க, இவன் தான் இருக்கிறதுலே பெரிய திருடன், இவனை புடிச்சு பேர் வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ டனல்ல இருந்து வெளியே வந்து இவரோட ஆளுங்க இருக்க இடத்துக்கு போலாம்னு பார்த்தா அங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். தப்பிச்சு போயிட்டு தான் நினைச்ச ஹீரோவோட ஆளுங்கள ரிச் மேனோட ஆளுங்க கார்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே மாட்டினவங்கள மறுபடியும் பெட்ரோலை திருடுற இடத்துலயே, அதாவது டனலுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து ரிச் மேன் கட்டி போடுறான். அதுக்கப்புறம் தான் எப்படி அவங்க மாட்டினாங்கன்னு தெரியுது. ரிச் மேன் வெல்டருக்கு ஒரு போன் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லிருப்பான். அந்த போன்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் தப்பிச்சவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட இவங்களை கட்டி போட்டுட்டு மட்டும் இங்க இருந்து கிளம்பல, கூடவே இந்த இடத்த வெடிக்க வைக்கிறதுக்கு ரிச் மேன் ஒரு பாமையும் செட் பண்றான். சரி, இங்க மட்டும் தானடான்னு பார்த்தா இல்ல, இங்க இருந்து பெட்ரோல் நேரா போய் வாட்டர் டேங்க்ல ஸ்டோர் ஆகுது இல்ல, அங்கேயும் ஏற்கனவே பாம் வச்சிருக்கான். ரெண்டையும் ஒரே நேரத்துல வெடிக்க வைக்க போறதா வேற சொல்றான். இல்ல, எங்களுக்கு புரியல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பெட்ரோலை திருடுற, அப்புறம் அதை விக்காம வெடிக்க வைக்க போறன்ற, என்னதாண்டா உன் கதைன்னு ஹீரோ உட்பட எல்லாரும் குழம்புனதும் இந்த நினப்பு தாண்டா உனக்கும் என்ன மாதிரி இருக்க பிசினஸ் மேனுக்கும் நடுவுல இருக்க வித்தியாசம். வாட்டர் டேங்க்ல ஸ்டோர் ஆகிற பெட்ரோல் என்ன பிஸ்கோத்து, ஏற்கனவே பெட்ரோல் நல்லா கிடைக்குது, இப்ப நான் அதை வித்தாலும் என்ன கிடைச்சிட போகுது பெருசா. ஆனா இதுவே நான் வாட்டர் டேங்க வெடிக்க வச்சேன்னு வையேன், வாட்டர் டேங்குக்கு பின்னால தானே நம்ம ஊர் பெட்ரோலோட மெயின் ரிசர்வாயரே இருக்கு, அதுவும் சேர்ந்து வெடிக்கும். வெடிச்சதுன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும். அப்ப நான் லிட்டர் கணக்குல வாங்கி வச்சிருக்கேன் பெட்ரோல், அதோட ரேட்டு விண்ண தொடும். அந்த டைம்ல நான் அதை வித்தன் வையேன், எத்தனை கோடி அல்லலான்ற கணக்கு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ பணம் வரும். அப்புறம் நான் அதை பண்ணாம எப்படி இருக்க முடியும். இதோட இங்கேயும் பாம்பு வச்சு உங்க கதையும் முடிச்சிட்டேன். சோ வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பெட்ரோலை திருடி எல்லா இடத்தையும் பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருக்கீங்க, நீங்க செத்தும் போயிட்டீங்கன்னு கேஸும் முடிஞ்சிரும். எப்படி நம்ம பிளான்னு ரிச் மேன் பெருமையா பேசிக்கிறான். அட செல்ஃபிஷ் செல்லத்தொர, டேய் நீ சொன்ன மாதிரி பண்ணா பெட்ரோல் மட்டும் அழியாதுடா, அக்கம் பக்கத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்களும் சாவாங்கடா, வேணாண்டான்னு ஹீரோ கதறாரு. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும், 1000 பேர் செத்தாதான் 1,00,000 பேர் வாழ முடியும்னா 1000 பேரை சாவடிச்சு தானே ஆகணும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, சீக்கிரம் வாட்டர் டேங்க்ல பெட்ரோல் ஃபில் ஆனதுன்னு அதை வெடிக்க வைக்கணும், வரட்டா அப்படின்னு ரிச் மேன் ஓடிடுறான். எப்படியாவது தப்பிக்கணுமேனு ஹீரோவும் பக்கத்துல ஒரு சிலிண்டர் டேங்க் இருக்கிறத பார்த்துட்டு வெல்டர் கிட்ட டேங்க் ஓபன் பண்ண சொல்லி ஹீரோயின் கிட்ட இருந்து லைட்டரை வாங்கி டேங்க்ல இருந்து வெளியே வர கேஸ் எரிய வச்சு இவரை கட்டி போட்டிருக்க கயிறை ஒரு வழியா அறுத்து எல்லாரையும் காப்பாத்திடுறாரு. அப்புறம் இங்க பிக்ஸ் ஆயிருக்க பாம ஹீரோ மட்டும் தனியா கையோட எடுத்துக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு டனலுக்குள்ளேயே ஓடி பாம் வெடிக்க போகுது. இனிமேல் அதை வெளியே எடுத்துட்டு போகலாம் சாத்தியமே இல்ல. சோ எவ்வளவு தூரம் தூக்கி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி தூக்கி போட்டுட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள முங்கிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோவோட டீம் மேல போயிடுறாங்க. தண்ணிக்குள்ள இருந்ததுனால ஹீரோவுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. இந்த பிரச்சனையை எப்படியோ முடிச்சாச்சு. இதை வெடிக்க வச்ச ரிச் மேன் வாட்டர் டேங்க்ல பெட்ரோல் ஃபில் ஆனதும் 3, 2, 1ன்ற கவுண்டோட அதையும் வெடிக்க வைக்கிறான். பட் அங்கதான் ஹீரோ ரிச் மேனுக்கு வச்சிருக்காரு ஒரு மரண ட்விஸ்ட். அங்க பாம் என்னமோ வெடிக்குது, ஆனா ரிச் மேன் நினைச்ச மாதிரி அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பக்கத்துல இருக்க ரிசர்வாயர் வரைக்கும் போல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த அளவு நெருப்பே வரல, டேங்க் மட்டும் தான் இடிஞ்சு விழுது. இதை ஹீரோ கூடவே இருந்து பாக்குறாருல டம்மி போலீஸ், அவருக்கே அதிர்ச்சி, என்னடா அங்க அவ்வளவு பெட்ரோல் இருக்கு ஆனா பாம் அடிச்சு எதுவுமே ஆகல அப்படின்னு அவர் கேட்டு இங்கதான் ஹீரோ ஒளிச்சு வச்சிருக்க ட்விஸ்ட பத்தி சொல்றாரு. அதுல பெட்ரோல் இருந்தா தானே வெடிக்கும், அதுல இருக்கிறது எல்லாம் வெறும் தண்ணி தான். ரிச் மேனை வந்து பாக்குறப்போ 2 பெட்ரோல் பைப்லையும் போட்டு வச்சிருக்க ஓஸ் மூலியமா வாட்டர் டேங்குக்கு டைரக்டா போற பைப் லைன்ல பெட்ரோல் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் வெளியே கிளம்பி போறப்போ பக்கத்திலேயே கூட வெல்டரை கட்டி போட்டு வச்சிருந்தோமே, நாங்க 2 பேரும் வெளியே போனதும் வெல்டர் தான் டைரக்ட் பைப் லைன்ல பெட்ரோல் போற நாப ஆஃப் பண்ணிட்டு அந்த லைன்ல தண்ணி போற மாதிரி ஏற்கனவே நாங்க ஒரு செட்டிங்க பண்ணி வச்சிருந்தோம். அது கீழே இருந்து பார்த்தா தெரியாது, மேல ஏறி பார்த்தாதான் தெரியும். அந்த பைப்புக்கு மேல செட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த நாப ஓபன் பண்ணிட்டான். சோ அந்த செகண்ட்ல இருந்து இங்க இருந்து வாட்டர் டேங்க் போன ஒரு சொட்டும் தண்ணி தான் அப்படின்னு ட்விஸ்ட முடிக்க இதுக்குள்ள நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே ஆகல, எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணமா இருப்பான்னு ரிச் மேன் ஆளுங்களோட இவங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அடுத்த 10 நிமிஷம் அடிதடி வெட்டு குத்து அப்படின்னு இடமே ஜக ஜோதியா இருக்கு. ஒரு வழியா நம்ம ஆளுங்க வந்தவனுங்களை அடிச்சு ஓட விட்டுட்டு லாஸ்டா ஹீரோ ஒரு கல்ல ரிச் மேன் தலையில தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு போயிடுறாரு. ஏதோ பக்கத்துல டம்மி போலீஸ் இருந்ததுனால தம்புடு வேணாண்டா அவனை சாவடிச்சு நீ ஏன்டா கொலகாரன் அவரை விடுறா, அவனை சட்டம் பாத்துக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மீதி போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ரிச் மேனையும் சரி நம்ம ஆளுங்களையும் சரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அடுத்த 1 வருஷம் கழிச்சு வந்தா நம்ம ஆளுங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஒர்க் ஷாப் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ்மெண்ட்ல டனலை நோன்றதுக்கு போறாங்க. அப்ப அங்க வந்த டம்மி போலீஸ், ஆடா பாவீங்களா இன்னும் நீங்க திருந்தலையாடா, இன்னுமாடா பெட்ரோல் திருடுறத விடல நீங்க அப்படின்னு ஜர்க்காக, சார் இங்க இருந்து பெட்ரோல் பைப் லைன் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு சார், அதுக்கு இங்க எவனாவது பள்ளம் நோண்டுவானா, நாங்க சேஃப்டி டேங்க் அடப்பு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், என்ன நீங்க போங்க அப்படின்னு ஹீரோ கன்வின்ஸ்
டான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ கையில சுத்தி எடுத்த ஃபேட்டி இவன்லாம் ஒரு ஆள்னு வந்துட்டு ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க, வாங்கடா செவுத்த உடைப்போம் அப்படின்னு மதம் புடிச்சு சுத்தியோட செவுத்த நோக்கி வரான். நம்ம ஆளுங்க எல்லாம் அலறாங்க. அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.